பவருக்கு பின்னாடி போனவன் விழுந்து போயிட்டான். ஆனா அன்பா இருந்த தாவீது விழுந்தா கூட எழுந்தா இருப்பாருங்க. ஆமென். அதாவது பத்சேபாவோட பாவம் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அப்போஸ்தலர்ல வந்துதான் டேவிடை பத்தி என்ன சர்டிபிகேட் கத்தர் கொடுக்குறாருன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். It is not written before it, it's written after it. Love is very important. Amen. தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தை நிரப்பணும்னு நான் விரும்புறேன். சொல்லுங்க, உங்க அன்புனால என்ன திருப்தி ஆக்குங்கப்பா. அப்படி தேவனுடைய அன்புல நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா நீங்க தேன் கூட்ட கூட மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால மிதிக்க முடியல. அக்கா எனக்கு தெரியும் அது தப்பு, அது தவறு, அது என் வாழ்க்கையை பாழாக்குது, என் ஆயுள் சக்கரத்தை அது சாப்பிடுது, என் லைஃப் டைம் எனக்கு இருக்கிற நேரங்கள் எல்லாம் அது திருடுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால அதை மிதிக்க முடியலன்னு யாராவது இங்க இருப்பீங்கன்னா, I know it is sin, I know it is wrong, I know this is going to destroy my life, ஆனாலும் என்னால முடியலக்கா, அதுக்கு தான்க்கா இன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வந்தேன்னு நீங்க யாராவது இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், வேற ஒரு வழியுமே இல்லை. ஒரே வழி, இயேசுவின் அன்பில் நீங்கள் திருப்தி ஆகிறது. பாவத்தை விட்டு விலகிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. யூ மோர் யூ லவ் காட், மோர் யூ கம் அவே ஃப்ரம் சின். ஹல்லேலூயா. அவரை நேசிக்க நேசிக்க ஒன்னொன்னா உங்களை விட்டுட்டு போறதை நீங்க ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. அதை விடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்க இங்கிருந்து பக்கத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா? வரும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஜிம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்கின் கேர் பண்றது, இந்த ஜிம்முக்கு போய் பாடி பண்றது, இதெல்லாம் ஒரு வார்த்தை அவங்க சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்களா? The more they started to, நல்லா இப்படி குண்டு நிறுது ஒரு மாதிரி பாக்குறீங்கல்ல, ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுல எப்படி குண்டு ஒரு மாதிரி விகாரமா அந்த அக்கா இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 3 months அப்படியே லைஃப் ஸ்பேன் சொல்லிச்சு பார்த்தா அந்த அக்கா இப்போ அவ்வளோ ஃபிட்டா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? How does that happen? They started to love themselves. Amen. அந்த அன்பு அவங்களை என்ன பண்ண வைக்குதுன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம சாப்பிட்றதா நம்ம நேசிக்கிறோம் நினைக்கிறோம். தப்புங்க. நினைச்சதையெல்லாம் இந்த சரீரத்துக்கு கொடுத்தோம்னா அதான் நம்ம சரீரத்தை லவ் பண்றோம்னு நினைக்கிறோம். You know what is real self love? Ask those people. அவங்களுக்கு விருப்பமா இருக்கும் ஒரு சமோசா சாப்பிடணும்னு. That love will say no, சாப்பிடாத. You want to be fit. Amen. ரியல் லவ்னா சேயிங் நோ, அப்படிதானே? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இந்த உடம்பு கேட்கறதையும் இந்த மாம்சம் கேட்கறதும் இந்த மனசு கேட்கறதெல்லாம் கொடுத்தா அது லவ் இல்லை, அது நம்மளையே கெடுக்கிறதுக்கு. ஆனா அது ஒன்றை கேட்கும் போது இது நல்லது இல்லைன்னு விளக்குறது தான் ரியல் லவ். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென்.